Hi guys, welcome back to ARIVU channel. C language series in the section la நம்ம பார்க்க போறது assignment operators. இதுவரைக்கும் என்னென்ன operators எல்லாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா arithmetic operators, increment and decrement operators, relational operators, logical operators and bitwise operators. So இந்த operatorsக்குலாம் example ஓட நம்ம பார்த்திருக்கோம். So இப்போ நம்ம பார்க்க போறது C language la இருக்கக்கூடிய assignment operators பத்தி பார்க்க போறோம். என்னென்ன assignment operators னு பாத்தீங்கன்னா simple assignment operator, add and assign operator, subtract and assignment operator, multiply and assignment operator, divide and assignment operator, modulus and assignment operator, bitwise and assignment operator, bitwise inclusive OR and assignment operator, bitwise exclusive OR and assignment operator, bitwise left shift and assignment operator, bitwise right shift and assignment operator. இந்த எல்லா assignment operatorsம் யூஸ் பண்ணி ஒரு C program write பண்ணுவோம் code blockல. ஓகேங்களா? code blocks open பண்ணிக்கோங்க. ஸோ இதில் create a new project link கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கேட்டகரிஸில் console application click பண்ணிக்கோங்க. C next project title assignment next GNU GCC compiler default compiler. So finish. இங்க மெயின்ல உங்களுக்கு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இங்கே ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம். ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்து ப்ரோக்ராமுக்கு டைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைனில் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் stdio.h. மெயின் ஃபங்க்ஷனில் நான் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 வேரியபிள் தேவைப்படுது. அதனால் நான் 2 வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு a is equal to 5 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். b வந்து 3ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி a வேல்யூவையும் b வேல்யூவையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ப்ளஸ் ஈக்குவல். ஸோ ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொன்னோம். a ப்ளஸ் ஈக்குவல் b. இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஈக்குவலண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a is equal to a ப்ளஸ் b. அதான் சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி a மைனஸ் ஈக்குவல் b. இந்த எக்ஸ்பிரஷனோட ஈக்குவலண்ட் ஃபார்ம் a is equal to a மைனஸ் b. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ராக்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது கூடயே ஈக்குவலண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு a மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் b. அதாவது ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் மல்டிப்ளை ஆகி ஏல வந்துட்டு அசைன் ஆகும். ஸோ இந்த ஈக்குவல் சைன் இதுக்கு தான் வந்து நம்ம சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை ஈக்குவல் பி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஈக்குவல் ஃபார்ம் என்னென்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மாடுலஸ் ஃபார்ம், அப்புறம் bitwise and bitwise OR, bitwise XOR, next bitwise left shift operator, bitwise right shift operator. bitwise operators பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ பில்ட் அண்ட் ரன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், இங்கே a வேல்யூ இஸ் 5, b வேல்யூ இஸ் 3. ஸோ இதுதான் நம்ம இனிஷியலாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்க வேல்யூ. ஏயோட வேல்யூ 5, b அண்ட் பியோட வேல்யூ 3. ஸோ அதை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். a வேல்யூ இஸ் 5, b வேல்யூ இஸ் 3. a ப்ளஸ் ஈக்குவல் b. அப்போ a இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 8. a வேல்யூ இஸ் 8, b வேல்யூ இஸ் 3. ஏன்னா இங்கே வந்து a வேல்யூ ஓவர் ரைட் ஆனதுனால உங்களுக்கு இப்போ வந்து 5 கிடையாது வேல்யூ, ஏயோட வேல்யூ வந்து 8ன்னு மாறி இருக்கு. b வேல்யூ வந்து 3.
ஸோ 8 minus 3 5. இது வந்து ஷார்ட்டன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பிரஷன் வந்து a is equal to a minus b அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனை ஷார்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த ஃபார்மேட்டில். ஸோ அதனால் இதை வந்து ஷார்ட்டன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. a மைனஸ் ஈக்குவல் b இஸ் ஈக்குவல் டு எப்படி இந்த எக்ஸ்பிரஷனோட ஈக்குவல் டு ஃபார்ம் அப்படின்னா a is equal to a minus b. இப்போ 8 minus 3 5. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ 5 3s are 15. இங்கே டிவிஷன் 15 divided by 3. உங்களுக்கு கோஷியன்ட் வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு 5. அதே மாதிரி மாடுலோ ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலஸில் வந்து ரிமைண்டர் வேல்யூ உங்களுக்கு ரிட்டன் ஆகும். அப்போ 5 divided by 3 அதோட ரிமைண்டர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. a வேல்யூ இஸ் 2, b வேல்யூ இஸ் 3. ஸோ a வேல்யூ 2 டெசிமல் ஃபார்ம் பைனரி ஃபார்மாக மாறும். b வேல்யூ 3 பைனரி ஃபார்மேட்டில் மாற்றி ரெண்டும் வந்துட்டு பிட் பை பிட் கம்பேர் ஆகும். பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் இன்புட்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது 1 0 இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து 0 தான் வரும். அதாவது ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஒன்றா வரும் பிட்வைஸ் அண்டுக்கு. பிட்வைஸ் ஆருக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் ஏதாவது 1 1 இருந்தாலுமே அவுட்புட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் 1 வரும். பிட்வைஸ் எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் இன்புட்ஸாக இருந்துச்சுன்னா 0 வரும், டிஃப்ரெண்ட் இன்புட்ஸாக இருந்தால் மட்டும்தான் 1 வரும். ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு பிட்ஸை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி கொடுக்கும். எத்தனை பிட்ஸ்னால் b இந்த ஆப்ரண்ட்டில் உள்ள வேல்யூக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட். ஸோ அது வந்து ரைட் சைடு பிட்ஸை மூவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இதெல்லாமே நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ என்ட்ரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டு பார்த்துட்டோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.